உள்ளத்தில் அவன் ஓங்கி அடிக்க சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றார். அந்த பிலாத்தும் கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகின்றார். மிஞ்சும் பேலத்தால் ஈட்டி எடுத்து நெஞ்சை பிளந்தான். கொடுமை ரத்தமும் நீரும் ஓடி வருதே ரட்சகரை நோக்கியே பார். தேடுங்கள் நீங்கள் வாழ்வடைவீர்கள். ஆமோஸ் 5ஆம் அதிகாரத்தில் 4வது இறை வசனத்தை நாம் இன்று தியானிக்க ஒருமனப்பட்டு கூடியிருக்கின்றோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் ஜெபங்களும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று ஆமோஸ் 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் கூறுகிறார், இஸ்ராயேல் வீட்டாருக்கு ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், என்னை தேடுங்கள் நீங்கள் வாழ்வீர்கள். ஆனால் பெத்தேலை நீங்கள் தேடாதீர்கள், கில்காலில் காலெடுத்து வைக்காதீர்கள், பேர்சபாவுக்கு கடந்து போக வேண்டாம், ஏனெனில் கில்காலில் உண்மையாகவே நாடு கடத்தப்படும், பெத்தேல் பாழாக்கப்படும். ஆண்டவரை தேடுங்கள் நீங்கள் வாழ்வீர்கள், இல்லையேல் அவர் யோசேப்பின் வீட்டின் மேல் தீ மூள செய்வார் என்று ஆண்டவர் நமக்கு சொல்கிற ஒரு அருமையான அவருடைய உயிருள்ள வார்த்தைகள். அவருடைய உயிருள்ள ஆற்றல் மிக்க கருக்கு வாய்ந்தவர், உயிருள்ளவர், ஆற்றல் மிக்கவர், எலும்புகளையும் அச்சைகளையும் ஊடுருவி செல்லக்கூடியவர், நம்முடைய சிந்தனைகளிலும் நம்முடைய உள்ளத்திலும் அவர் இருப்பதை ஆய்ந்து அறியக்கூடியவர், அமர்வதையும் எழுவதையும் வாழ்க்கை முழுவதையும் அறிந்திருக்கிறவர் நம்மளை பார்த்து கூறுவது, என்னை தேடுங்கள். இந்த உலகத்தில் பொன்னையோ பொருளையோ பணத்தையோ தேடாதீர்கள், உலக நாட்டத்தை தேடாது, உலக நட்புகளை தேடாதீர்கள், உலக அந்தஸ்துகளை தேடாதீர்கள். அது உலகத்தில் உள்ளது அனைத்தும் அழிந்து போகும், அங்கே பூச்சியும் துருவும் அழித்து போகும். ஆனால் நீங்கள் விண்ணகத்தில் சேர்த்து வையுங்கள், உங்கள் கொடைகளை விண்ணகத்தில் சேர்த்து வைத்தால் அங்கே புழுவும் பூச்சியும் அரிப்பது இல்லை, திருடரும் கண்ணமிட்டு திருடுவது இல்லை என்று நமக்கு ஆண்டவருடைய வசனங்கள் நமக்கு எடுத்துரைக்கிறார். எனவே இந்த உயிருள்ள வார்த்தைகளை தியானிக்கிற பொழுது ஆண்டவர் நேற்றைய தினத்தில் பார்த்தோம், கீழ்ப்படிதல் என்பது அவருடைய குணங்களில் ஒன்று. கீழ்ப்படிதல், தன் சிலுவை சாவு ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்தார். பலியை விட கீழ்ப்படிதல் மேலானது என்று சொன்னார். பலியை விட இரக்கத்தையே நான் விரும்புகிறேன் என்று சொன்னார். ஆனால் கீழ்ப்படிந்தவர்களுக்கு, இறை வசனத்துக்கு
ஆண்டோடைய சொற்களை கேட்டு நடப்பவர்களுக்கு நிறைய அதிசயங்கள் நடந்தது நமக்கு தெரியும். ஆனால் நேற்று என்னுடைய அனுபவத்தையும் கூட உங்களுக்கு பகிர்ந்து கொண்டேன். இந்த மழையை பார்த்து ஆண்டோடைய வசனத்தை வைத்து கட்டளையிட்ட போது கல்மழை நின்றது. பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுத்தால், அவருக்கு கீழ்ப்படிந்தால், நாம் இந்த இயற்கைக்கு கட்டளையிட்டால் அது நடக்கும். சத்ராக், மேஷாக், அபத்னாகோ நேபுகாத்நேசர் தீச்சூளையிலே 7 மடங்கு தீச்சூளையிலே தூக்கி எறிந்தான். ஆனால் அதை தூக்கி போட்டவர்கள் கருகி சாம்பலாய் போய்விட்டார்கள். ஆனால் அந்த 3 இளைஞர்களும் அந்த தீச்சூளையிலே, எரிகிற தீச்சூளையிலே அவர் தென்றல் காற்றிலே அவர் நடந்து துதி பாடினார்கள். இறைமகன் இயேசுவும் அந்த மூவரில் 4வது ஒருவராக இறங்கி புகழ் பாடல்கள் பாடினதை நேபுகாத்நேசர் எதிரி கண்டான். சத்ராக், மேஷாக், அபத்னாகோவே, உங்கள் உயிருள்ள தேவன் உங்களை தீச்சூளையிலிருந்து காப்பாற்றினாரா? வெளியே வாருங்கள் அப்படி என்று கூப்பிடுகிறார். எங்கள் தெய்வமே கைவிட்டாலும் நாங்கள் உம்முடைய சிலையை கும்பிட மாட்டோம் என்று அவர்கள் உறுதியிட்டு கூறினார்கள். இப்படி ஒரு உறுதியான நம்பிக்கையும் ஆண்டவர் மேல் உள்ள பற்றும் இருப்போமானால், ஆண்டவர் நமக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவர் என்பதை நெருப்பு அவர் முன் தணிந்து போகிறது. நீர் அவர்கள் முன் அவர்களை மூழ்கடிக்க மாட்டார். நீர் மூழ்கடிக்க மாட்டாது, நெருப்பு உன் தணலற்று போகும் என்று கூறினார். அப்படி நடந்ததல்லவா? அதே போல தான் நம்ம வாழ்க்கையிலும் கூட நமக்கு நெருப்பு தணிந்து போகும். நம்முடைய எதிரிகள் கண்முன்னே நமக்கு ஒரு விருந்தினை ஆண்டவர் ஏற்பாடு செய்வார். நம் தலையில் நறுமண தைலத்தை அவர் பொழிவார். நம் பாத்திரம் நிரம்பி வழியை மட்டுமாக பொழிவார். ஆனால் யாரை தேடணும் தெரியுங்களா? ஆண்டவரை தேடுங்கள், நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொல்கிறார். ஆண்டவரை தேடினால் நாம் வாழ்வு பெறுவோம். இந்த உலகத்தினுடைய பொன்னும் பொருளும் அழகும் அந்தஸ்தும் தேட வேண்டாம். கில்காலுக்கு போக வேண்டாம். வேற்றின வழிபாடுகளில் கலந்து கொள்ள வேண்டாம். சிலை வழிபாடுகளில் கலந்து கொள்ள வேண்டாம். தாயத்து தகடு மந்திர தந்திரங்களில் கலந்து கொள்ள வேண்டாம். பிற தெய்வ நாமத்தை உச்சரிக்க வேண்டாம். பிறர் செய்வது போல நீங்கள் செய்ய வேண்டாம். என்னை தேடுங்கள், என்னுடைய பண்புகளை தேடுங்கள், என்னுடைய குணநலன்கள் அன்பை அணிகலன்களாக கொள்ளுங்கள், உண்மையை இடைக்கட்சியாக கட்டி கொள்ளுங்கள், நீதியை மார்பு கவசமாக அணிந்து கொள்ளுங்கள், அமைதி அருளும் நற்செய்தியை காலடியில் மிதியடிகளாக போட்டுக் கொள்ளுங்கள், நம்பிக்கை என்னும் கேடயத்தை பிடித்து கொண்டு தீவனின் தீக்கணைகளை அணைத்து விடுங்கள், மீட்பை தலைச்சீராக அணிந்து கொள்ளுங்கள், கடவுள் அருளும் போர்வாளாகிய நற்செய்தியை கரங்கள் ஏந்தி கொண்டு அவரை தேடுங்கள், அவர் உங்களுக்கு தென்படுவார். ஆண்டவர் உயிரோடு வாழ்கிறார், என் மீட்பர் உயிரோடு வாழ்கிறார், இறுதி நாட்களில் பூமியின் மீது வந்து நிற்பார் என்று யோபு சொல்வதை பார்க்கிறோம். இன்று நாம் தேடினால் அவர் நம் கண்களுக்கு தென்படுவார். ஆகார் தேடினாங்க, ஆண்டவரை கண்டு கொண்டார். அந்த வனாந்தரத்திலே பாலைவனத்தில் தன் குழந்தை சாவதை பார்க்க துணியாமல் அந்த பாலைவனத்திலே குழந்தையை கடத்திவிட்டு வெகு தூரம் சென்று அழுது கொண்டிருந்தாள். ஆண்டவரை கண்டு கொண்டாள். இப்படி உங்கள் வாழ்க்கையிலும் கூட கண்டு கொண்டிருப்பீர்களே. ஆனால் ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுக்கு அவர் தென்படுவார். அவர் தேடினால் கண்டுபிடிப்பீர்கள், அது நிச்சயம் என்பதை உங்களோடு கூட நான் கூறுகிறேன். இறை வார்த்தைகள் கூறுகிறது. எனவே தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். ஆண்டவரை தேடுங்கள், உலகத்தை தேடாதீர்கள். உலக நட்புகளை, உலக பொருள்களை, உலக அந்தஸ்துகளை தேடாதீர்கள். அது பூச்சியும் துருவும் அழித்துவிடும் மண்ணுலகில். ஆனால் விண்ணகத்தில் செல்வம் சேர்த்து வையுங்கள், அங்கே திருடரும் கன்னமிடுவதும் இல்லை, பூச்சியும் அரிப்பது இல்லை என்று சொல்கிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனவே பிரியமானவர்களே, உம்மை தேடினேன், நான் உம்மை தேடினேன், இயேசு என்ற நாமத்தை நித்தம் தேடினேன், உம்மை தேடினேன்.
என் ஜபத்தினில் உம்மை தேடினேன், அதன் பதிலுக்காய் உம்மை தேடினேன். என் கண்ணீரில் உம்மை தேடினேன், என் கண்ணீரில் உம்மை தேடினேன். எசேக்கியேலை கண்ட தெய்வமே, உன் கண்ணீரை நான் கண்டேன் என்றீரே, உன் கண்ணீரை நான் கண்டேன், உன் கலக்கத்தை நான் கண்டேன் என்று சொல்லி தேற்றினவரே, என் கண்ணீரையெல்லாம் துடைத்தவரே, உம் கரத்தினில் பொறித்தவரே, உன் பெயரினை பொறித்தவரே. உம்மை தேடினேன், நான் உம்மை தேடினேன், என் துக்கத்திலே உம்மை தேடினேன், என் துக்கத்திலே உம்மை தேடினேன். என் வாழ்க்கையிலே உம்மை தேடினேன், நான் வாழ்வு பெற உம்மை தேடினேன், என் வாழ்க்கையில் உம்மை தேடினேன், உம்மை தேடினேன் நானையா, உன் வசனத்தில் உம்மை தேடினேன். என் பிரிவினில் உம்மை தேடினேன், என் சோதனையில் உம்மை தேடினேன். சொந்த பொழுது என்னை தேற்றிட்டீர், விழுந்த போதும் என்னை தூக்கிட்டீர். உம்மை தேடினேன், உம்மை தேடினேன், என் ஜபத்தினில் உம்மை தேடினேன். என் பரீட்சையில் உம்மை தேடினேன், என் வெற்றியில் உம்மை தேடினேன், என் கண்ணீரில் உம்மை தேடினேன், என் வசந்தத்தை உம்மில் தேடினேன். என் இன்பம் எல்லாம் உம்மை தேடினேன், என் வார்த்தையில் உம்மை தேடினேன், உம் ஆவியாரை நித்தம் தேடினேன், உம் வல்லமையில் நிரம்பிட தேடினேன். உம்மை தேடினேன் நானையா, உம்மை தேடினேன் நானையா. என் வலுவின்மையில் உம்மை தேடினேன், என் வல்லமையாய் தென்பட்டீரையா, என் துன்பத்தில் உம்மை தேடினேன், துணையாய் வந்தீரையா. நான் கேட்டதையெல்லாம் பெற்று கொண்டேனே, நான் தட்டியதெல்லாம் திறந்து விட்டீரே. நன்றி 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 ஏசையா, நன்றி 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 ஏசையா, உமக்கு நன்றி 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 ஏசையா, நன்றி 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 ஏசையா. காணாமல் போன என்னை உம் தோளினை தூக்கி வந்தீரே, காயத்தினை கட்டு போட்டீரே, அலைந்ததை மீட்டு கொண்டீரே. காணாமல் போன என்னை தேடி வந்தீரையா, கலங்கரை தெய்வமாக என்னை கருத்தினில் கொண்டீரையா. உமக்கே நன்றி, உமக்கே நன்றி, உமக்கே நன்றி, நான் உமக்கு நன்றி என்றும் நன்றி நன்றி. உம்மை தேடினேன், உம்மை தேடினேன், என் வளமையில் உம்மை தேடினேன், உம்மை தேடினேன், உம்மை தேடினேன், என் வறுமையில் உம்மை தேடினேன், உம்மை தேடினேன், நான் உம்மை தேடினேன்,
என் சோகத்தில் உம்மை தேடினேன். தேடின போது கண்டடைந்தீரே ஐயா, தட்டின போது திறந்து விட்டீரே. உமக்கு நன்றி சொல்லி நித்தம் பாடுவேன். என் கண்ணீரை எல்லாம் கண்டதற்கு உம்மை பாடுவேன். தோளில் என்னை தூக்கி கொண்டீரே, அந்த அன்பிற்காக நித்தம் பாடுவேன். என் பெயரை கரத்தில் பொறித்தீரே, உமக்கு நன்றி 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 பாடுவேன். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த வார்த்தைகள் வழியாக தேடின பொழுதெல்லாம், ஜெபத்தில் தேடின பொழுது பதில் கொடுத்தீர். நான் பரிந்துரைக்கிற பொழுது பதில் கொடுத்தீர். பல பேர் பரிந்துரைகளில் குழந்தை பாக்கியத்திற்காக, திருமணத்திற்காக, வீடு மனைவிக்கு வாங்குவதற்காக, பிரிந்த குடும்பங்களுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபித்த பொழுதெல்லாம் தேவன் என் குரலை தட்டாமல், என் விண்ணப்பத்தை தூக்கி எறிந்திடாமல், கண்ணீரை கண்ட தேவன், நீர் பதில் கொடுத்தீர். நீர் ஆம் என்று சொன்னீர். அதற்காக இன்று நன்றியோடு கூட நன்றி சமர்ப்பிக்கின்றேன். நன்றிகள் உமக்கு கூறி ஆண்டவரின் திருப்பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணுகிறோம். செய்த நன்மைகளுக்காக கோடி நன்றி சமர்ப்பிக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, கடந்த 2005ஆம் ஆண்டு நான் படிப்பதற்காக, நர்சிங் படிப்பதற்காக நிறைய பேர் செலக்ட் பண்ணாங்க. அப்போ என்னை செலக்ட் பண்ணாங்க. ஆனால் எனக்கு சீட்டு முடிஞ்சிச்சு, இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீ வேறு ஏதோ படின்னு சொன்னாங்க. அப்போ நான் எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, சரின்னு விட்டுட்டேன், அழுது விட்டுட்டேன். அப்போது ஒரு முதியவர் வந்தார். வந்து அவர் சொன்னார், பேரை கேட்டு ஒரு 5-6 பேர் இருந்தோம். அப்போ எங்கள் கான்வென்ட்டில் இருந்தோம் எல்லோரும் ஒன்று கூடி உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்போ அவங்க வந்து பேரை கேட்டு எனக்கு சொன்னாங்க, நீங்கள் ஆகஸ்ட்டு 25ஆம் மேல் படிப்புக்கு போவீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு படிக்க நீங்கள் வேறு படிப்பு தமிழ் பண்ணிட்டு ஏதாவது கரஸில் படிங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு படிக்கிறதுக்கு பர்மிஷன் கிடைக்கல, சீட்டும் கிடைக்கல. நீ படிச்சுக்கிட மாட்டா, நீ வேண்டாம், அதுக்கு நர்சிங் படிக்க வேணான்ட்டாங்க. ஆனால் எனக்கு நர்சிங் வேணும்னு நான் விரும்பினேன் மனசில். ஆனால் எனக்கு கிடைக்கல, அதெல்லாம் விட்டுட்டேன் நான். அப்புறம் அந்த முதியவர் சொன்ன டேட்டில் ஆகஸ்ட்டு 25ஆம் உண்மையிலே ஃபோன் பண்ணி, இப்படி ஒரு சீட் இருக்குது, நீங்கள் யாருக்கும் கேட்டிங்களே, வேணா வந்து சேர சொல்லுங்கன்னாங்க. 2 மந்த்து முடிஞ்சிடுச்சு. அங்கே நர்சிங்கில் போய் அவங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா 2 மாதம் கழிஞ்சு தான் நான் தனியாக போய் சேர்ந்தேன் அந்த நர்சிங் குரூப்பில். அப்புறம் போய் அந்த ஒரு பிள்ளை படிச்சுட்டு இருந்த பிள்ளை அவங்க போயிட்டாங்க. அவங்க டிஸ்கன்டினியூ பண்ணிவிட்டு அவங்க படிக்காத போயிட்டாங்க. அந்த டிஸ்கன்டினியூ பண்ணின இடத்துல தான் நான் போய் அதில் சேர்ந்து நான் நர்சிங் படித்தேன். அப்போ படித்த போது ஃபஸ்ட் இயர் நினைக்கிறேன், செகண்ட் இயர் தான். அப்போ எக்ஸாம் நல்லா படிச்சிருவேன். இங்கிலீஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மனப்பாடமாக குருட்டு மனமாக அப்படியே படித்து அப்படியே எழுதிடுவேன், ஒரு மிஸ்டேக் இல்லாத. அப்போ எனக்கு ஆனால் பேசுறதுக்கு கொஞ்சம் இதுதான், ஆனால் எழுதிடுவேன். ஆனால் சபையில் நீ படிச்சுக்கிட மாட்டேன், ஃபெயில் ஆகிடுவ, நீ இது நர்சிங் வானான்னு என்ன எல்லாரும் நெகட்டிவ் தான் சொன்னாங்க. ஆனால் ஆண்டவரே எல்லாரும் என்ன நெகட்டிவாக சொல்கிறாங்க, நான் படிப்பேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இங்கிலீஷு எனக்கு எழுத பேச தான் திக்கும். ஆனால் நான் எழுதுகிறேன், உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு ஆண்டவர்கிட்ட நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அப்புறம் சரின்ட்டு பரீட்சையில் எல்லாம் தெரிஞ்ச கொஸ்டின் தான். அப்போ எழுதிட்டே இருந்தேன். போர்டு எக்ஸாமில் எழுதும்போது எனக்கு ஸ்பீடு வராது, ரொம்ப ஸ்லோவாக தான் எழுத்தும் அழகாக வராது, கொஞ்சம் அசிங்கமாக தான் வரும் எழுதும்போது நான் நேரம்லாம் கடந்துச்சு. இன்னும் 1/2 hour தான் இருக்குது. அதனால் நீங்கள் பேப்பரெல்லாம் வாங்கிட்டு கட்டிட்டு அடிஷ்னல் பேப்பர் வாங்கிட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதுங்க சீக்கிரம் அப்படின்னு சொல்லி எக்ஸாம் கார்டில் அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஐயோ, அப்போ தான் நான் பார்க்குறேன், ஐயோ 1/2 hour தான் இருக்குதா, இன்னும் நம்ம 5 மார்க்கு 10 மார்க்கெல்லாம் எழுதவே இல்லையே, நம்ம எல்லாம் தெரிஞ்ச கொஸ்டினாக இருக்கே, ஐயோ இதை எழுதலைன்னா ஃபெயில் ஆகிடும், இன்றைக்கி நம்ம தற்கொலை தான் பண்ணிக்கணும். ஏற்கனவே சிஸ்டர்ஸு நீ படிச்சுக்கிட மாட்டேன், நீ ஃபெயில் ஆகிடுவ,
அப்படின்னு சொல்லி நம்மளை படிக்க அலோவ் பண்ணல. ஆனால் ஆண்டவர் கொடுத்த சீட்டு இது. யாரோ ஒருத்தரை டிஸ்கன்டினியூ பண்ணிவிட்டு அந்த இடத்துல என்னை சேர்த்திங்க. நான் எழுத முடியாத இப்படி ரொம்ப சோம்பேறித்தனம் ஸ்லோவாக எழுதிட்டேன்னு எழுத கை ஸ்பீடு வரல. ஆண்டவரே, நான் வந்து இதில் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணுன்னா நான் உண்மையாக தற்கொலை பண்ணி செத்துருவேன். இப்போ சிஸ்டர்ஸ் சொன்னது போல ஆகிட்டு இல்லையா, நீ படிச்சுக்கிற மாட்டேன்னு சொன்னேன் இல்லையா, இப்போ ஃபெயில் ஆகிட்டே இல்லையா அப்படி சொல்லுவாங்க. அது எப்படி ஒரு அவமானம். அதனால் ஏசப்பா, நான் எல்லாமே கஷ்டப்பட்டு எப்படி படித்தேன், எழுதி பார்த்து படித்தேன். இது எல்லாமே எனக்கு தெரியும் ஏசப்பா. அந்த கொஸ்டின் ரியலாக எனக்கு தெரியும், உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் என்னால் எழுத முடியல ஏசப்பா. நீங்கள் எழுதலைன்னா நான் ஒன்றுமே இல்லை. நான் வந்து உங்கள்கிட்ட தான் வரணும். தற்கொலை பண்ணி தான் சாகணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுதுட்டு என் கையெல்லாம் படபடன்னு நடுங்குது. நான் எழுதவே இல்லை, பேனா வச்சுட்டு அழுதுகிட்டே இருந்தேன் எக்ஸாம் காலில். ஏன்னா எப்படி இந்த பரீட்சை எழுத முடியும், ஃபெயில் தான் ஆவேன். அதனால் ஏசப்பா, நீங்கள் நினச்சா உங்களால் முடியும். நீங்கள் கொடுத்த சீட் இது நர்சிங்க்கு எழுத சொல்லி. அதனால் இதை வந்து நீங்கள் என்னை எடுத்து பயன்படுத்தி நான் உங்களுக்கு சாட்சியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிகிட்டே அழுதுகிட்டே இருந்தேன். அப்போ ஒரு வசனம் வந்து காதில் விழுந்தது. அந்த கெடிகாரத்தில் எக்ஸாம் காலில் இருந்த ஒரு கெடிகாரத்தில் அந்த முள் டைன்னு அடிச்சுது. அடித்தவுடனே எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாரு, யோசுவா அந்த சந்திரனையும் சூரியனையும் நடுவானில் நிற்க வைக்கலையா, நேரங்களையும் யுகங்களையும் கடந்தவர் அல்லவா, நீ ஏன் இப்படி நீ பேசிப்பாரு அப்படின்னு எனக்கு ஏதோ யாரோ பேசுகிற போல ஒரு தெம்பு, யாரோ பேசுன போல இருந்து. அப்போ நாம அந்த சூரியன் சந்திரன் வந்து அந்த காலத்தில் வெளியில் வந்து நின்னாக நம்ம அரை நிழல் வந்தால் 12 மணி, முக்கால் நிழல் வந்தால் 1 மணி அப்படின்னு நிழல் கணக்கிடுவோம். அப்போ இந்த நேரத்தில் டைம் மணி அடிக்குது அந்த அலாரத்தில். அந்த உள்ள ஒரு தொங்குறது, அந்த மணியில் ஒன்று தொங்குது, அந்த டைமிங் அடிக்குது. அப்போ இப்படி ஒரு வசனம் உண்டு. ஆமாம், அப்போ நம்ம இப்படி கேட்கணும் அப்படின்ட்டு அந்த வசனத்தை எனக்கு கரெக்டாக ஆண்டவர் வந்து கொடுத்தாரு அந்த எக்ஸாம் கார்டில். அப்போ அயலோன் பள்ளத்தாக்கில் நீதி தலைவர்கள் 10ஆம் அதிகாரத்தில் அந்த வசனம் இருக்குது. ஆனால் எனக்கு வசனம் மட்டும்தான் எனக்கு வந்தது எக்ஸாம் கார்டில். எந்த அதிகாரம் எந்த வசனம்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த வசனத்தை நான் அறிக்கை செய்து ஜெபம் பண்ணேன். ஏசப்பா, நீங்கள் அந்த அதிகாரத்தில் இப்படி சொல்கிறீங்களே, நீதி தலைவர்களில் 10ஆம் அதிகாரத்தில் இதெல்லாம் ஹல்லேலூயா பிரியமானவர்களே. யோசுவா 10ஆம் அதிகாரம், நீதி தலைவர்கள் அல்ல, யோசுவா 10ஆம் அதிகாரத்தில் 12வது இறை வசனத்தை ஆண்டவர் எனக்கு உறுதிப்படுத்தி காதில் சொன்னார். அந்த அழுகிற நேரத்திலும் கூட எக்ஸாமில் இப்படி ஒரு டிசிஷன் நான் எடுத்திருக்கேன். ஆண்டவர் என்கிட்ட பேசினது எந்த வசனம் பாருங்கன்னா, கதிரவனே கெபியோனில் நில், நிலாவே அயலோன் பள்ளத்தாக்கில் நில், அவர்கள் தம் எதிரிகளின் மீது வஞ்சம் தீர்க்கும் வரை கதிரவனும் நிலாவும் அசையாது என்று நின்றன. இது யாசேரின் நூலில் எழுதப்படவில்லையா? கதிரவன் நடுவானில் நின்றது, ஒரு நாள் முழுவதும் அது இறங்குவதற்கு விரையவில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மனித குரலை கேட்டு இஸ்ரேலுக்காக போரிட்ட அந்நாளை போன்று அதற்கு முன்னும் பின்னும் இருந்தது இல்லை என்று நம் வசனத்தை யோசுவா 10:12 பார்க்கிறோம். இந்த வசனத்தை தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்தாங்க. இது கேட்குற நீங்கள் எல்லாருமே இந்த வசனத்துடைய வல்லமையை பாருங்கள். எனக்கு ஆண்டவர் எக்ஸாம் காலையில் இறை வார்த்தையோடு பேசுனாங்க. அப்போ இதை நான் கட்டளையிட்டு சொன்னேன், ஆண்டவரே எனக்கு அரை மணி நேரம் என் கை கிடுக்கிடுத்து நடுங்கி போயிட்டு தண்ணி கண்ணிலேருந்து வந்த தண்ணி எடுத்து 4 பக்கமும் ஏசின் ரத்தம்னு சிலுவை போட்டேன். உங்கள் ரத்தத்தில் எழுதின ஆண்டவரே, எக்ஸாம் இன்னும் 1/2 ஹவர்லையாவது எனக்கு 1/2 ஹவர், அவங்களுக்கெல்லாம் 1/2 ஹவர் தான். எனக்கு இது அப்படியே அந்த கெடிகாரம் உள்ள அப்படியே நிற்கணும், விரையாமல் அப்படியே நின்றது. அந்த அமலேக்கியருக்கும் மிதியானிற்கும் போர் நடக்கும்போது நான் போய் அதில் கலந்து கொண்டு இஸ்ராயல் மக்களை வெற்றி பெற செய்யணும்னா ஆண்டவர் எனக்கு ஒரு அடையாளம் கொடுங்க, நான் அப்படின்னா போவேன் அப்படின்னு யோசுவா சொல்கிறாரு. அப்போ நீ அடையாளம் கேளுன்னு சொன்னோன்னே அப்போ யோசுவா இப்படி ஒரு வசனத்தை சொல்லி சூரியனையும் சந்திரனையும் நடு வானத்தில் நிறுத்துறாரு. அந்த நினைவை எனக்கு ஆண்டவர் சொல்கிறார். அந்த டைமிங்கோட பாருங்கள் எப்படி உள்ள ஆண்டவர் பாருங்கள், அந்த டைமிங் பாருங்கள். டைமிங் மிஸ் பண்ணிட்டேன். அப்போ இந்த டைமிங் விரையவில்லை. அந்த சூரியன் வந்து நகர்ந்தால் தான் டைமிங் நமக்கு வந்து சரியாகும், ஓடும்.
சூரியன் நின்றுட்டா டைமிங் ஓடாது. அதே போல் தான் கடிகாரம் ஓடவே இல்லைங்க. ஓடவே இல்லை. இது எனக்கு இப்போ சொல்கிற போல இருக்குது, பெரிய ஒரு சாட்சி இது. அப்படியே கடிகாரம் உள்ள அப்படியே நின்றுடுச்சு. நான் எழுதித்தோன்னே என் கையில் ஏதோ ஒரு கையை பிடிச்சி, பரிசுத்த ஆவியானவரே என் கரத்தை பிடிச்சி, நீங்கள் எழுதினால் ஒழிய இது நான் டெத்தாக ஒரு சுச்சுவேஷனில் நிற்கிறேன். ஆனால் எனக்கு நீங்கள் என் கை கொடுங்க, எனக்கு உன் வலது கரத்தை பிடிச்சி இதை எழுதி நீங்கள் கொடுத்த சாட்சிய சீட்டு இது, இந்த நர்சிங் சீட்டு. நான் உங்களுக்கு சாட்சி சொல்கிறேன்ப்பா, என் கரத்தை பிடிச்சி என் கையை மறைச்சிட்டு உங்கள் கை இதுக்குள்ளே நுழைஞ்சி எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை ரிப்பீட் பண்ண பிறகு எனக்குள்ள ஒரு ஒரு ஏதோ ஒரு ஆற்றல் வந்தது போல், என் கைக்கு ஒரு ஆற்றல் வந்துடுச்சு. என் கை எடுத்து பேனா எழுத அழகாக முத்து முத்தாக வருதுங்க எழுத்து. என் எழுத்து நல்லாவே இருக்காது. ஆனால் எக்ஸாமில் ஆவியானவர் பிடிச்சி கையை பிடிச்சி எழுதும்போது அப்படியே சரமாரியாக போகுது என் கை. அதுபோல் நான் எழுதுந்தே இல்லை வாழ்க்கையில். அப்படி ஒரு எழுத்தும் வரல, அப்படி ஒரு ஸ்பீடும் வரல. சரமாரியாக பிடிச்சி எழுதுனேன். அப்படியே கிளியராக ஆன்சர் வந்துட்டு அந்த எழுதி போய் அந்த அடிஷ்னல் பேப்பர் வாங்கி கடகடாக எழுதி முடிச்சுட்டு பக்கம்லாம் பேஜ் நம்பர் கரெக்டாக போட்டிருக்கேன்னா, எல்லாம் கலர் பென்சில் வச்சு அண்டர்லைன் பண்ணேன்னா, ஸ்கேல் வச்சு எல்லாம் கோடு போட்டு எல்லாம் முடிச்சுட்டு எதெல்லாம் விட்டோனோ ஃபஸ்ட்டு அதெல்லாம் துணிக்கி அதில் ஆன்சர் எழுதி முடிச்சுட்டு பார்க்குறேன். அப்போ தான் எல்லோரும் குனிஞ்சிக்கிட்டு எழுதுகிறாங்க. பேப்பர் கட்டிடுங்க, இன்னும் அடிஷனல் வாங்குறீங்கன்னா இன்னொரு 10 நிமிஷம் இருக்குது, வாங்குறவங்க சீக்கிரம் எழுதி சீக்கிரம் பேப்பரை கட்டிடுங்க, அடிஷ்னலோட கட்டிட்டு எழுதுங்க அப்படின்றாங்க. அப்படியே எனக்கு ஆனந்த கண்ணீர் வந்துச்சு பாருங்கள். நான் தான் ஃபஸ்ட் ஆளாக இந்த எக்ஸாம் முடித்தேன். ஆண்டவர் 1/2 மணி நேரத்தையும் 2 மணி நேரமாக நான் எழுதுகிற வரைக்கும் ஆண்டவரே அந்த முள்ளு மாறக்கூடாது, இது உங்கள் சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் எழுதி முடித்த பிறகு தான் அந்த ஸ்குவாடில் உள்ள ஸ்குவாட் வாத்தியர் சொன்னாங்க, இன்னும் 10 நிமிஷம் இருக்குது, பேப்பரை கட்டிட்டு எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் திரும்பி பார்க்குறேன், எல்லாம் குனிஞ்சு எழுதுறாங்க. ஒருத்தர் கூட முடிச்சுட்டு நேராக உட்காரல, தலை நிமிந்து இல்லை. ஃபஸ்ட்டு ஆளாக நான் எழுதி முடித்து எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஆளாக கொடுத்துட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு வந்தேங்க. டிஸ்டிங்ஷன் வாங்கினேன் அந்த எக்ஸாமில். பார்த்தீங்களா, வசனத்தை ஆண்டவர் எக்ஸாம் கார்டில் கூட பேசினார். இதான் உங்களுக்கு, ஆண்டவரை தேடுகிற பொழுது ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் அளிப்பேன், துன்பத்தில் உனக்கு நான் துணை நிற்பேன் என்று திருப்பாடல் 91 நாம் பார்க்குறோம். திருப்பாடல் 91வது வசனத்தில், அதிகாரத்தில் 91 நான் வசனத்தில் பார்க்குறோம். அப்போ துன்ப வேளையில் நீங்கள் கூப்பிடும்பொழுது நான் உங்களுக்கு என் பெயரை அறிந்திருக்கிறபடியால் நான் உங்களுக்கு பதில் அளிப்பேன், துன்ப வேளையில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் கொடுப்பேன். அப்போ அவர் அறிஞ்சிருந்ததுனால அவர் எனக்கு பதில் கொடுத்தாருங்க. அவர் மீது அன்பு கூர்ந்ததுனால என்னை விட்டு விடல ஆண்டவர். அவர் பேரை நான் அறிந்துள்ளதை அவர் என்னை பாதுகாத்தார். அவரை நோக்கி நான் மன்றாடின போது அவர் எனக்கு பதில் அளித்தார். எனது துன்பத்தில் அவர் என்னோடு இருந்தாருங்க. அவர் என்னை தப்பி வைத்தார், என்னை பெருமைப்படுத்தி அதில் டிஸ்டிங்ஷன் வாங்க செய்தார். நீண்ட ஆயுளை கொடுத்து என்னை நிறைவளித்தார். அவருடைய மீட்பை எனக்கு வெளிப்படுத்தினாருங்க. இந்த வாக்கு தத்தங்கள் திருப்பாடல் 91 4 14 வசனங்கள். இது சாட்சி, அவருடைய வாக்குறுதிகள் எனக்கு கொடுத்தது நிறைவேறிச்சுங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு மிரக்கல் பாருங்கள். நீங்களும் தேடுங்க, அவர் உங்களுக்கு தென்படுவார். தட்டுங்க, அவங்க இதய கதவை திறந்தே வைத்திருக்க. என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். யாராவது தாகமுட்டவன் என்னை தேடட்டும், நான் அவருக்கு தண்ணீரை இலவசமாய் தருவேன்றார். யாரேனும் தாகமாக இருந்தால் என்னிடம் வரட்டும், உயிருள்ள நீரை ஆராய் பெருக்கெடுத்து ஓடும் அப்படின்னு சொல்கிறாரு. தேடின போது ஆராய் பெருக்கெடுத்து ஓடுனுச்சு. அவருடைய அன்பு, அவருடைய ஞானம், அவருடைய அறிவு, அவருடைய விவேகம் என்னை தேர்த்துச்சுங்க, என்னை வழி நடத்துச்சு, எக்ஸாமில் வெற்றி பெற செய்தது, முதல் ஆளாக என்னை எழுதி முடிக்க வச்சுது. பார்த்தீங்களா, அப்போ
நான் கதவண்டையில் தட்டி கொண்டு நிற்கிறேன். எவன் ஒருவன் என் குரலை கேட்டு கதவை திறப்பானோ நான் அவனோடு விருந்துண்பேன், அவனும் என்னோடு விருந்துண்பான் என்று திருவெளிப்பாடு 3:20 உள்ள வசனம். அப்போ அவர் தட்டின பொழுது, என் கண்ணீரை கண்டபொழுது, நான் கேட்ட என் குரலுக்கு அவர் உடனே கதவு திறந்தார். ஆவியானவர் இறங்கினார், என் கரத்தில் வல்லமை கொடுத்தாரு, அவர் எழுதினார், எக்ஸாமில் வெற்றி பெற செய்தார். அந்த கடிகார முள் நின்றதுங்க. எழுதி முடித்த பிறகு தான் அவங்க வாத்தியர் டைம் சொல்லி எக்ஸாம் பேப்பரு பிறகு நான் உட்காந்து நிறைய நேரம் கழித்து தான் 20 நிமிஷத்துக்கு மேலே உட்காந்த பிறகு தான் பேப்பரை ஒவ்வொருத்தராக கொடுத்தாங்க. இப்படி இந்த சாட்சியை நாம் சாகிற வரைக்கும் மறக்கவே கூடாது, மறக்கவும் மாட்டேன். பல பேருக்கு இது நான் சாட்சியாக சொல்லணும். நீங்கள் கூட தேடி பாருங்கள். உங்களால் முடியாதது, ஆண்டவரால் முடியாதது எதுவும் தேடினால் மட்டும்தான். அவரை பிடிச்சிக்கிங்க, அவர் உங்களுக்கு தென்படுவார். இன்னும் இந்த சாட்சியை உங்களோடு பகிர்ந்து கொண்டு ஆண்டவரிடத்தில் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.